லாங் டேர்ம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லாங் டேர்மை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள், அதாவது சில மாதங்கள், சில வருடங்கள், எத்தனை வருடங்கள் வேணாலும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்க முடியும். இந்த லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு மட்டும்தான் செல் பண்ண முடியும், செல் பண்ணிவிட்டு பை பண்ண முடியாது. இந்த லாங் டேர்முக்கு வேறு சில அர்த்தங்களும் இருக்குது. சிஎன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது கேஷ் அண்ட் கேரிங்கிறது அர்த்தம், அல்லது கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது டெலிவரின்னு கூட கொடுத்துருப்பாங்க ஒரு சில புரோக்கர்கிட்ட. இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். இந்த லாங் டேர்ம் பயன்படுத்தி நீங்கள் ஸ்டாக் பை பண்ணும்போது T+1 டே, T+2 டே அப்படின்ற செட்டில்மெண்ட் டேலாம் இருக்கும். T+2 டேக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்கு லாங் டேர்மாக கன்வே ஆயிரும். T+1 டே, T+2 டே அப்படிங்கிறது, இந்த டீயோட மீனிங் பார்த்தீங்கன்னா டுடே +1 டே, டுடே +2 டே அப்படிங்கிறது அர்த்தமாகும். நீங்கள் என்னைக்கு பை பண்ணுறீங்களோ அது டுடே ப்ளஸ் 2 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு செட்டில்மெண்ட் ஆகும். லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9:15 இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணிக்க முடியும். நீங்கள் பை அண்ட் செல் பண்ணக்கூடிய கம்பெனியில் பையர் அண்ட் செல்லர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருந்தால் போதும். லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் எல்லா புரோக்கர்ட்டுமே புரோக்கரேஜ் சார்ஜஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால சிலர் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது லாங் டேர்மில் வச்சு பை பண்ணிவிட்டு அன்றைக்கி மார்க்கெட் ஈவினிங்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புரோக்கரேஜ் சார்ஜஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஒரே நாளில் வாங்கி க்ளோஸ் பண்ணால் அது இன்ட்ராடேவை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் லாங் டேர்மில் வச்சு பை பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் அதே மாதிரி லாங் டேர்ம் ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து 80% மட்டும்தான் ஒரே நாளில் ஆட் ஆகும். பேலன்ஸ் 20% நெக்ஸ்ட் டேயில் தான் ஆட் ஆகும். ஸோ இன்ட்ராடே விட லாங் டேர்ம் ரொம்பவுமே சேஃபான மெத்தட்.